இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை புள்ளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். We know what we worship. இந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது சமாரிய பெண்ணிடம் கூறியதாகும். வேதம் மனுமக்களை 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. ஒன்று பாவிகள், இன்னொன்று ஆராதனை செய்கிறவர்கள், sinners and worshippers. ஆகவே இந்த நாளினுடைய இந்த செய்தி 2 பேருக்கும் வைக்கப்படுகிறது. பாவிகளுக்கும் வைக்கப்படுகிறது, ஆராதனை செய்கிறவர்களுக்கும் இந்த செய்தி வைக்கப்படுகிறது. வேதம் கூறுகிறது, யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். மாத்திரமல்ல, யோவான் 20:31 வாசிக்கிறோம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் எழுதப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கம், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு பாத்திரரானவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ரட்சிப்பும் ஆராதனையும் அல்லது தொழுது கொள்ளுதலும் பிரிக்க முடியாது. ரோமர் 10:13 வாசிக்கிறோம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தொழுகையும் ரட்சிப்பும் பிரிக்க முடியாது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது யோவான் 3ஆம் அதிகாரத்திலையும் யோவான் 4ஆம் அதிகாரத்திலையும் 2 பேரை சந்திக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசேயனை சந்திக்கிறார். அவன் வேதத்தை அறிந்தவன். அவன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் தேவனிடத்தில் வந்தவர் என்று அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவரோடு அவன் வினவும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கூறுகிறார், யோவான் 3:3, இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆகவே வேதத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அல்லது தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பரிசேயருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், நிக்கோதேமுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் நிக்கோதேமுவை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆனால் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண், அவளை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவளுடைய வாழ்க்கை முறை, அவளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சற்று வித்தியாசமாய் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவளோடு கொஞ்ச நேரம் சம்பாஷிக்கிறார். அப்படி சம்பாஷிக்கும் போதுதான் அந்த சமாரிய பெண் ஆண்டவரை எந்தெந்த நிலைகளில் எல்லாம் அறிந்து கொண்டு வருகிறார் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். இயேசு கிறிஸ்து சீகார் எண்ணப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தார். அந்த சீகார் என்ற இடத்துக்கு வந்த பொழுது அங்கு யாக்கோபுடைய கிணறு ஒன்று இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் களைப்படைந்தவராக அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது அங்கு ஒரு ஸ்திரீ வருகிறாள். வந்த பொழுது ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். இதுதான் ஆண்டவருடைய இந்த கான்வர்சேஷனில் உள்ள முதலாவது உள்ள வார்த்தை, தாகத்துக்கு தா என்று இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணிடம் கேட்கிறார். அப்பொழுது அவள் கூறுகிற ஒரு காரியம் கவனிங்கள். முதலாவது, யோவான் 4:9, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? நீ யூதனாயிருக்க. இன்னைக்கு அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யூதனாக அல்லது அவர் ஒரு மனிதனாக, தேவனிடத்தில் வந்த ஒரு தூதராக, இப்படியெல்லாம் நிறைய பேர் அவரை அறிந்து கொள்கிறார்கள். அவரை அந்த நிலையில் அறிந்து அவரை விட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த சமாரிய ஸ்திரீ தொடர்ந்து ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்கிறாள் என்று பாருங்கள். இப்பொழுது ஆண்டவர் கூறுகிறார், யோவான் 4:10, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உன்னோடு பேசுகிறவர் யார் என்று நீ அறிந்திருப்பாயானால். ஆண்டவரை அறிவது அவசியம். இந்த நாளின் காலையில நீ உன்னோடு பேசுகிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே
அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று கூறுகிறார். அப்பொழுது இந்த ஸ்திரீ ஆண்டவரே என்று கூறுகிறார். முதலாவது நீர் யூதன் என்று அவள் அறிந்திருக்கிறதை அவள் அங்கு கூறுகிறாள். இப்பொழுது ஆண்டவரோடு பேசும் பொழுது ஆண்டவரே என்று கூப்பிடுறார். ஆண்டவர் என்றால் ஆங்கிலத்தில் சர் என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக சொல்றார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது அவனுக்குள்ளே ஊறுகிற நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே இப்பொழுது இந்த சமாரிய பெண் கேட்கிறாங்க, எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரே என்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் தான் யார் என்பதை அவளிடத்தில் காண்பிக்க வேண்டும், அவள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பொழுது அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். யோவான் 4:16 இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று கூறுகிறார். அப்பொழுது அவள் சொல்கிறார், எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். அப்படிலாம் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தாகத்தை ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையை சுட்டி காண்பித்த உடனே இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்து எப்படி அறிந்து கொள்கிறார் பாருங்கள். யோவான் 4:19 அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். முதலாவது யூதன் என்று சொன்னாள், அதன் பின்பு ஆண்டவரே என்று சொன்னார். இப்பொழுது தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் தொடர்ந்து அவளோடு ஆராதனையினுடைய மேன்மையை குறித்து பேசுகிறார். நிக்கோதேமுவிடம் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறினவர் இந்த சமாரிய பெண்ணிடம் ஆராதனையை பற்றி கூறுகிறார். ரொம்ப ஆச்சரியமான அந்த பகுதி. அதற்கு இயேசு சொன்னாரு, ஸ்ரீயை நான் சொல்லுகிறத நம்பு. பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்திருக்கிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்களோ அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்று அந்த வார்த்தையை பேசின உடனே தொடர்ந்து ஆண்டவர் கூறுகிறார், ஆராதனையினுடைய மேன்மையை சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 4:23-24 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே ஆராதனையினுடைய மேன்மையை ஆண்டவர் ஸ்திரீயுடன் பகிர்ந்து கொண்ட உடனே இப்ப பாருங்க, யோவான் 4:25 சொல்கிறார், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்றார் யோவான் 4:26 அதற்கு உன்னுடனே பேசுகிற நானே அவர். 4ஆவதாக அந்த ஸ்திரீ ஆண்டவரை கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா என்று அறிந்து கொள்கிறார். நீங்கள் ஆண்டவரை எவ்விதமாக அறிந்திருக்கிறீர்கள்? தொடர்ந்து அந்த சம்பவத்தினுடைய இறுதியில ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று சுற்றிலும் இருந்த ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். யோவான் 4:39 நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். மாத்திரமல்ல, யோவான் 4:42 அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை எவ்விதமாக அறிந்திருக்கிறீர்கள்? இந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஸ்திரீ யூதன் என்று அறிந்திருந்தாள். தொடர்ந்து ஆண்டவரோடு பேசும் பொழுது ஆண்டவரே என்று கூறுகிறாள், தீர்க்கதரிசி என்று சொல்கிறார், கிறிஸ்து எனப்பட்ட மேசியா என்று சொல்கிறார். இறுதியிலே ஜனங்கள் எல்லாரும் அவரை கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை அறிந்து அவரை ஆராதிக்கும், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர் யார் என்று அறிந்து கொள்கிறார். இவரே மெய்யாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இவரே மெய்யான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர்தான் உங்களுடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், மரித்தார், அடக்கமானப்பட்டார், சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களையும் என்னை மீட்டுக் கொண்டார். அவர் இன்றைக்கும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், மறுபடியும் வரப்போகிறார். இயேசுவை மெய்யான உலக இரட்சகராக அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்த நாமம்
மகிமைப்படுவதாக. ஆமென்.